உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் அப்படின்னு ஒரு திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் 4 ஆண்டு திமுக ஆட்சியும் நாசமாய் போன தமிழ்நாடும். இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் தமிழ்நாடு எவ்வளவு பின்தங்கி இருக்கு, இல்லை திமுக ஏதாவது சாதனை செஞ்சுருக்குதா? ஏன்னா நம்ம திராவிட மாடல் அங்கங்கே ஷூட்டிங் நடத்திக்கிட்டு நாங்கள் பெருசாக சாதனை செஞ்சுருக்கோம் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முன்னோக்கி போயிருக்கா இல்லை பின்தங்கி போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்துருவோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க செஞ்ச சாதனைகள் அப்படின்னு அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி பேசுவோம். ஆனால் இந்த திராவிட மாடல் அப்படின்னு ஒரு வார்த்தை உருவாக்கப்பட்டுச்சுல்ல, திராவிடம் அப்படிங்கிறதும் தமிழ் வார்த்தை கிடையாது, மாடல் அப்படிங்கிறதும் தமிழ் வார்த்தை கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு இதை உருட்டிக்கிட்டு கிடக்காங்க அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் நீங்கள் யாராவது சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். ஆனால் இவங்க பேசக்கூடியது எல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக நீதி. எங்களோட ஆட்சியில் தான் சமூக நீதி நிலைநாட்டப்படும், பெண்கள் பாதுகாப்பு, சிறுபான்மையினரின் காவல், இதெல்லாம் இவங்களுடைய அடிப்படை, இவங்களோட கோர் அஜெண்டா. இதை நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே காப்பாற்றப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்தா, இவங்க சொன்ன இந்த 3 விஷயங்களுமே முதுகெலும்பு உடைக்கப்பட்டதும் இந்த 4 ஆண்டு கேவலமான கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சியால் தான். ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துருவோம். அது இல்லாமல் இவர்கள் சொல்லி நிறைவேற்றாத வாக்குறுதிகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் பேசினாலே இன்னும் 4 வருஷத்துக்கு தொடர்ந்து மூச்சை கட்டிக்கிட்டு பேசணும் போல இருக்குது, அவ்வளோ இருக்கும். நாம் இப்போ பேசுவோம். சமூக நீதி, எல்லாருக்கும் எல்லாம், இதான சமூக நீதி. இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. இல்லை சாதி ஒழிப்பு, இவ்வளோதானே சமூக நீதி. தெரு பேரில் இருக்கிற காலனி அப்படிங்கிறத எடுத்துட்டா சாதி ஒழிஞ்சிரும்னு நம்பக்கூடிய பைத்தியக்காரங்களை உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். வெறும் விளம்பரம். இதுக்கு தனியாக ஒரு பாராட்டு விழா நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதாவது சாதி கலவரங்கள் அப்படிங்கிறதுலாம் தமிழ்நாட்டில் எங்கேயோ அங்கொன்னும் இங்கொன்னுமா எப்பயோ நடக்கும். அது தனி மனித பிரச்சனைகளால் நடக்கும், அது அப்படியே சாதிய பிரச்சனைகளாக மாறும். ஆனால் இப்போ தொடர்ச்சியாக சாதி பிரச்சனைகள், சாதி ரீதியான தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடக்குது. இவங்க தான் சாதியை ஒழிச்சு கிழிக்கிறவங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. இதுக்கு ஆதாரம் வேற எங்கெல்லாம் தேட வேணாங்க. திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவனே பேசியிருக்காரு, எங்களோட கட்சி கொடியை ஏற்ற முடியல, விடுதலை சிறுத்தைகளுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லைன்னு. ஆனால் அந்த 2 சீட்டுக்காகவும் பிளாஸ்டிக் சேருக்காகவும் திருமாவளவன் அதோட வாய முடிவார். தமிழக காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம், எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? இவங்க தமிழ்நாடு அரசை கண்டித்து ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா வரலாறே இருக்காது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம், அரசு அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம், விலை போன திருமாவளவன் அப்படிங்கிறது தான் ஒரே வார்த்தை. இதுக்கு மேலே பேசவே வேண்டியதில்லை. திருமாவளவன் நல்ல விலைக்கு பட்டியல் சமூக மக்களை அறிவாலயத்தில் கொண்டு போய் அடகு வச்சுட்டார். அதுதான் இவங்களுடைய சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது. திருமாவளவன் ஒருத்தரை திருப்திப்படுத்திட்டா சாதி ஒழிஞ்சிரும்னு அர்த்தம் கிடையாது. இவங்க ஆனால் அப்படி தான் நம்புகிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடில் ஒரு மிகப்பெரிய கலவரம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் முன்னாடி முட்டு கொடுக்கக்கூடிய ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாட்சாத் நம்ம திராவிட மாடல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் தான். ஒரு பெரிய ஜாதிய பதற்றம் உருவாயிருக்கு. ஆனால் இது பெட்ரோல் பங்கில் நடந்த மோதல்னா இன்னும் எங்களை நீங்கள் பைத்தியக்காரங்களாகவே நினச்சிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தானே இதை நம்ம பார்க்க முடியுது. இது சாதிய பிரச்சனை இல்லையா, பச்சையாக தெரியுதுங்க. இது சமூக வலைதள காலம். எவ்வளோ பெரிய சாதிய மோதல் அங்கே நடந்திருக்கு. 100க்கும் மேற்பட்டவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்காங்க. பெரிய பிரச்சனை. ஆனால் வெளியிலேயே தெரியல. நம்ம மீடியா மாமாக்கள் முந்தானத்து கூப்பிட்டு எல்லாத்துக்கும் வாக்கரிசி போட்டாச்சு இல்லையா, அதனால் வாயை திறக்க மாட்டானுங்க. இப்போ இந்த சாதி பிரச்சனை இவ்வளோ இருக்குது. திமுகவை சேர்ந்தவர்களே தயாநிதி மாறன் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நாங்கள் என்ன சேரிக்காரங்களா, எங்களை இப்படி நடத்துறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ சேரிக்காரர்கள்னா அப்படி நடத்தலாங்கிற மனநிலை உள்ளவன் தானே தயாநிதி மாறன். அப்படிதான் இதை நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி நாங்கள் என்ன எஸ்சியா அப்படின்னு பேச வேண்டியது. பொன்முடி ஒரு மேடையில் கேட்டார், என்னம்மா எஸ்சியா, நீனு எஸ்சி தானே, இதெல்லாம் கேட்க முடிஞ்சுது. அப்போ இவங்க உடம்பு மண்டை மசுறு முழுக்க சாதி வெறி அப்படிங்கிறது ஊறி போய் கிடக்கு. இவங்க சாதியை ஒழிச்சு கிழிப்பாங்களா அப்படின்னு நம்புறது தான் மக்களாகிய உங்களோட பார்வைக்கே நாம் விட்டுறணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு கோவிலுக்குள்ளே ஒருத்தன் போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை எவ்வளோ பச்சையாக ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் திட்டினான், நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அவனை கட்சியை விட்டு நிற்கிற மாதிரி நிற்கிட்டு அவனெல்லாம் ஒருமையில பேசலாம், தப்பு கிடையாது. நான் பொதுவாக பேசக்கூடிய ஆள் இல்லை, ஆனால் அவனெல்லாம் பேசலாம். அவனை கட்சியை விட்டு நிற்கிற மாதிரி நீக்கிட்டு சிறிது காலத்திலே அவனை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு தான் நீங்கள் சாதி ஒழிப்பு போராளிகளா? வேங்கை வயல் விவகாரம்
உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதை பேசி பேசி எனக்கே சலிச்சு போச்சு. நீங்கள் சாதியை ஒழிக்கிறவங்களா? மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில், நீங்கள் சாதியை ஒழிக்கிறவங்களா? இந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிறதுல திமுகவுக்கு கொஞ்சம் கூட தகுதியற்ற தற்கூரிகள் கட்சி அப்படிங்கிறத இதுலேருந்து நான் சொல்லிடுறேன். அடுத்து பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் கல்லூரிக்கு செல்வது சமூக புரட்சி. ஞானசேகரம் மாதிரி பின்னாடியே ஒரு உடன்பிறப்பு செல்வது பாலியல் வன்புணர்ச்சி. கேவலமாக இல்லை? திமுகவினர் செய்யக்கூடிய பாலியல் அட்டூழியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டா ராஜி அப்படிங்கிற ஒரு பெண் காவல் ஆய்வாளர் புகார் கொடுத்தவங்களையே நிர்வாணமாக நிற்க வச்சு சித்திரவதை பண்ணி அவங்க மேலேயே டார்ச்சல் கொடுக்க வேண்டிய வேலையெல்லாம் நடந்தது. அப்புறம் நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இன்றைக்கி அந்த காவலர் பெண் ஆய்வாளர் உள்ளே இருக்கார். சாதாரண ஆள் இல்லை, ஒரு ஆய்வாளர். இவர்கள் தான் பெண்ணிய காவலர்களா? ஞானசேகரன் விவகாரத்தில் ஒரே நாளில் முடிச்சுட்டாங்க. வேற பெண்கள்லாம் பாதிக்கப்படல, ஒரே ஒரு பெண்ணு தான். யார் அந்த சார் அப்படின்னு கேட்டப்ப அப்படிலாம் ஒரு சாரே இல்லைன்னு முந்தைய கொட்ட மாதிரி காவல் அதிகாரிகள் எதுக்கு முட்டு கொடுக்குறாங்க திமுகவுக்கு? அப்போ இவர்களுக்கு அறிவாலயத்தோட நலன் தான் முக்கியம், பெண்களோட நலன் முக்கியம் இல்லை. நீங்கள் பெண்ணிய காவலர்கள் என்றால் மல்லாக்கப்படுத்தி நீங்களே துப்பீங்க, மற்றவன் துப்புனா அவனோட எச்சிக்கை அவமானம் அப்படின்னு தான் நம்மளால் பேச முடியுது. இதுதான் இவர்களுடைய பெண்ணிய பாதுகாப்பு அப்படிங்கிறது. சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாப்பு. சிறுபான்மையினரை இவர்கள் வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் பார்க்குறாங்க. எப்படி திருமாவளவனை நிறைய விசிகாவினர் சொல்லியிருக்காங்க, பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய தெருக்களுக்கு மட்டும்தான் விசிகாவினர் ஓட்டு கேட்க வரணுமா, மற்ற இடங்களுக்கு திருமாவளவன் கட்சியினர் ஓட்டு கேட்டு வராதிங்க, உங்கள் கொடியை தூக்கிட்டு வராதிங்கன்னு திமுகவினர் சொல்கிறதா பல விடுதலை சிறுத்தை கட்சியினர் சமூக வலைதளத்தில் எழுதியிருக்காங்க, பகிரங்கமாக பேசியிருக்காங்க. இதே மாதிரி தான் அவர்களை வாக்கு வங்கியாக மட்டும்தான் பார்த்தாங்க. ஓட்டு போடுற ஒரு மிஷின், அவ்வளோதான். அவனுக்கு அதுக்கு மேலே மரியாதை இல்லைன்னு பார்க்குறது தான் திமுக. இதை தான் நம்ம முஸ்லீம்கள்ட்டையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இஸ்லாமிய பெருமக்கள்கிட்டையும். அவர்களும் ஓட்டு போடுற ஒரு மிஷின், அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. திமுக கழிவு ஊற்றுனாலும் சரி, யுத்தாப்பில் மோடி இருக்கார் அப்படிங்கிறதால நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். இதே நிலைமை தான் இப்போ திருமாவளவனுக்கு வந்துருச்சு. திருமாவளவனை கூட்டணியை விட்டு விரட்ட போகிறாங்க, பாமக உள்ளே வரப்போகுது. திருமாவளவன் ஆட்கள் வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமல் நடுத்தருவில் நின்றுக்கிட்டு பிஜேபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்ட திமுகவுக்கே வெளியே நின்று ஓட்டு போடுவாங்க. அதை நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். திருமாவளவனை திமுக கூட்டணியை விட்டு துரத்தப்படுறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசுகிறேன். இப்போ இந்த சிறுபான்மை மக்களோட பாதுகாப்பு, வகுப்பு சட்ட திருத்தத்துக்கு நாங்கள் அப்படியே கிழிக்கிறோம். மத பதற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள். சிஏ சட்டத்தால் இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க, குடியுரிமையை பறிச்சுடுவாங்க, 4 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தாவோட பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கிளப்பி விட்டது நம்ம உடன்பிறப்புகள், 200 ரூபா கொத்தடிமைகள். இப்போ சிஏஏ 4 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? எந்த இஸ்லாமியராவது விரட்டப்பட்டிருக்காரா அப்படின்னா இல்லை. இது ஒரு மத பதற்றத்தை வாக்கு வங்கிக்காக, இஸ்லாமிய ஓட்டு வங்கிக்காக, ஓட்டு பிச்சைக்காக திமுகவினர் கிளப்பி விடக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இது. இப்போ ஜபகர் அலி கொல்லப்பட்டார், நான் நீதி கிடைச்சிதா? நாதி இருந்துச்சா கேட்கறதுக்கு? இல்லை. இந்த இஸ்லாமிய கட்சிகள், இஸ்லாமிய பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் கட்சிகள் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கையாக விட்டுச்சா, ஒரு போராட்டம் நடத்துச்சா, ஆர்ப்பாட்டம் நடத்துச்சா? இல்லை. ஏன்னா அவனுங்க எல்லாமே அறிவாலயத்தில் வாக்கரிசி வாங்கி திங்கிறவனுங்க. அதே மாதிரி ஜாகிர் ஹுசேன் கொல்லப்படுறாரு. ஒரு வகுப்பு சொத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னோட இன்னுயிரை தியாகம் செஞ்ச இஸ்லாமிய சமூகத்தின் ஒப்பற்ற தியாகி ஜாகிர் ஹுசேன். அவரோட மரணத்துக்கு நீதி கிடைச்சிதா? இத்தனையே என்னை கொண்டுடுவாங்கன்னு முதல் நாள் வீடியோ போடுறாரு. கருணாநிதிக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரோட உயிரையை காப்பாற்ற முடியல, நீங்கள் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படியே காப்பாற்றி கிழிச்சிருவீங்களா அப்படிங்கிற கேள்வியும் நாம் இங்கே முன்வைக்க வேண்டியது இருக்குது. அப்போ சிறுபான்மை சமூகத்திற்கான பாதுகாப்பு அப்படிங்கிறதும் இங்கே இல்லை. அப்போ சமூக நீதி போயிடுச்சு, சாதி பிரச்சனை அப்படிங்கிறது ஒழிக்கப்படலை, பெண்கள் பாதுகாப்பு, உங்களோட கோர் அஜெண்டா எல்லாமே இங்கே காலி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வாக்குறுதிகள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கையெழுத்து நீட்டுறது. இதை பல தடவை நாம் பேசியாச்சு, பச்சையாகவும் பேசியாச்சு. இதை திரும்ப பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா உதயநிதியை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, மானம் இருந்தால், ரோசம் இருந்தால், சூடு இருந்தால், சொரணம் இருந்தால், வெக்கம் இருந்தால் நீட் தேர்வு நீக்கலான்னு. இப்போ இவங்களுக்கே வெக்கம், மானம், சூடு, சொரணம், ரோசம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதால அதை நீக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. வேறு வழியே கிடையாது. இப்போ தமிழிசையும் எடப்பாடியும் உதவ வேண்டும்னு அவங்க காலில் போய் மானரோசம், வெக்கம், சூடு, சொரணம் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு போய் நிற்கிறது தான் நீட் தேர்வு ரகசியம். இப்படிதானே நம்மளால் பேச முடியுது. இது மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் பல வருடம் தமிழ்நாடு அப்படிங்கிறது பின்னோக்கி போயிடுச்சு. டாஸ்மார்க் கடை திறந்து 6 ஓடிக்கிட்டு இருக்கு சாராயம், கவர்மெண்ட் சாராயம்னு வச்சுக்கலாம். 24/7 பிளாக்லேயும் கிடைக்குது, எல்லா இடத்துலையும் பகிரங்கமாக வைக்கிறான். அப்புறம் எப்படி சாராயம் காய்ச்சுறாங்க?
போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே விற்று தானே கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பேர் செத்தாங்க. கருணாபுரத்தில் ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்தா சரியாக போச்சா? கள்ளச்சாராய மரணங்கள் அப்படிங்கிறது எக்கையார் குப்பத்தில் நடந்தப்போ கூட விழிச்சிக்காமல் கள்ளக்குறிச்சியில் மறுபடியும் 68 பேரை பலி கொடுத்த கேடுகட்ட ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. 20 வருடத்திற்கு முன்னாடி கூட நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் கள்ளச்சாராய மரணங்கள் அப்படிங்கிறது. இப்படி கொத்து கொத்தா மக்களை கொல்லக்கூடியது தான் நீங்கள் 4 ஆண்டில் பிடுங்கின ஆணியா அப்படிங்கிறத நாம் கேட்க வேண்டியது இருக்குது. அதுமாதிரி படுகொலைகள் பேப்பரை திறந்தா தினம் கொலை இல்லாத நாளே கிடையாது. விடியுதோ இல்லையோ நல்லா விடிஞ்சுதுரா அப்படின்னு மக்கள் புலம்பக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது. ஒரு பட்டியல் சமூகத்தோட முக்கியமான தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். முக்கிய குற்றவாளி விசாரணை செய்யப்படாமலே என்கவுண்டர் செய்யப்படுறான். குற்றவாளிகள் காப்பாற்றப்படுவதற்காக நடந்த என்கவுண்டரா, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சார் யார் அப்படிங்கிறதும் இன்ன வரைக்கும் தெரிய வரல. எல்லாத்தையும் சும்மா பிடிச்சி சுட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சா? உண்மை வெளியே வரணுமா இல்லையா? இல்லை உண்மை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுடப்படுறாங்களா? ஆம்ஸ்ட்ராங்கோட மரணத்திற்கு நீதி உண்டா நாதி உண்டா கேட்கறதுக்கு முடியல. தினம் கொலைகள் நடக்குது. நீங்கள் அங்கே இப்போ எப்பவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறது சாதிய பிரச்சனைகள் நிறையா நடக்கும். ஆனால் இப்போ தமிழகம் முழுக்க சாதிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடக்குது. அப்படின்னா இது எல்லாமே திமுகவோட கையாலாகத்தனம், முதல்வர் ஸ்டாலினோட கையாலாகத்தனத்தோட ஆட்சி அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. கள்ளச்சாராய மரணங்கள், கஞ்சா தலைவிரிச்சு ஆடுது. உன் கழக தொண்டனே சூடோ எப்படின்னு கடத்துறானே ஜாபர் சாதிக், சிறுபான்மை உடன்பிறப்பு, அதனால அவனுக்கும் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடிக்கு அவன் இங்கேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் சூடோ எப்படின்னு கிடத்துறான். மெத்த மைன் அங்கங்கே ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள்லாம் தமிழ்நாடு கேள்விப்பட்டதே கிடையாது. 20 வருடம் பின்னோக்கி கொண்டு போனீங்க. நல்லா இருந்த தமிழ்நாடு நாசமானது தான் திராவிட மாடலோட சாதனை அப்படின்னு தானே நம்மளால் பார்க்க முடியுது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, கள்ளச்சாராயம், கஞ்சா, தினமும் சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு. ஸ்டாலின் மாடலில் சொல்ல போனால் சங்கிலி பறிப்பு தாலி அறுப்பு எக்கச்சக்கமாக நடக்குது. இது எதுவுமே இல்லாமல் தினந்தோறும் ஷூட்டிங் போயிட்டு 4 மீடியா அல்ல கைகளுக்கு வாக்கரிசி போட்டுட்டு மீடியாக்களை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு கூட்டம் ஒன்று போட்டு அதில் அவங்களுக்கு பேட்டாவை அங்கங்கே எலும்பு துண்டை எடுத்து வீசிட்டு அவங்க வாழை ஆட்டிக்கிட்டே பின்னாடி வந்துடுவாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி ஷூட்டிங். இந்தாம்மா எல்லா வசதியும் நல்லா நடக்குதா? அந்த அம்மா என்ன அம்மாங்கிற, நான் உங்க கூட படித்தேன், என்ன மறந்துட்டியாங்குது. அந்த வயசு தான் ஸ்டாலினுக்கும் ஆகுது. மேக்கப்பை போட்டுக்கிட்டு தான் வயசு உள்ள ஒரு அம்மாவை போய் பாட்டி நல்லா இருக்கியான்னு கேட்குறது. இந்த மாதிரி ஷூட்டிங் மட்டும்தான் 4 வருடத்தில் நடந்திருக்கு. 5வது வருடம் நல்ல வேலை தமிழர்களோட ஒரு நல்ல நேரம். இன்னும் 1 வருஷத்தில் இந்த ஆட்சி முடிய போகுது. மொத்தமாக அதை முடித்து வச்சு 20 வருடம் திமுகவால் பின்னோக்கி போன தமிழகத்தை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு திமுகவை அழிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. தொடர்ந்து பேசுவோம்.